ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்துல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எபிசோட்லயும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உலகம் பலவிதம் திரைப்படம் நடிகர் திலகத்துடைய 22வது திரைக்காவியம். 1955ஆம் ஆண்டு காவேரி, முதல் தேதி, உலகம் பலவிதம், மங்கையர் திலகம், கோட்டீஸ்வரன், கல்வனின் காதலி ஆகிய 6 திரைப்படங்கள் சிவாஜி அவர்கள் நடிச்சிருந்தாரு. இந்த படம் வெளியான நாள் 1955ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி. S.A. முருகேஷ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்துடைய எடிட்டிங் பணியை கூட இயக்குனர் S.A. முருகேஷ் அவர்களே மேற்கொண்டாரு. உலகம் பலவிதம் படத்துல சிவாஜி கணேசன், லலிதா, P.S. வீரப்பா, லக்ஷ்மி பிரபா, தங்கவேலு, M. சரோஜா, காக்கா ராதாகிருஷ்ணன், M.N. ராஜம், V.K. ராமசாமி மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. திரைக்கதை T.R. ரகுநாத், கதை வசனம் V.N. சம்பந்தம் அவர்கள், இசை N.S. பாலகிருஷ்ணன், பாடல் K.P. காமாட்சி, தஞ்சை ராமையாதாஸ் மருதகாசி, ஒளிப்பதிவு G. விட்டல்ராவ் அவர்கள், கதை S. அம்மையப்பன், நடனம் சோகன்லால், ஹீராலால் மற்றும் B.S. கோபாலகிருஷ்ணன். நேஷனல் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவான உலகம் பலவிதம் திரைப்படம் அந்தா பெத்தலே அப்படின்ற பெயர்ல தெலுங்கு மொழியிலும் டப் செய்யப்பட்டு 1959ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம். N.S. பாலகிருஷ்ணன் அவர்களுடைய இசையமைப்பில் உருவான உலகம் பலவிதம் திரைப்படத்தில் கிட்டத்தட்ட 14 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. உலகம் பலவிதம் அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாது. உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. அவையெல்லாம் ஒன்று சேர்த்து உருவாக்குவது என்பது யாராலையுமே முடியாத ஒரு காரியம். உலகம் பலவிதம் அப்படின்ற அடிப்படையில ஒரு சில சம்பவங்களை கொண்டு ஓரளவு நிரூபிக்க வந்தது தான் இந்த உலகம் பலவிதம் திரைப்படம். அருணகிரி கண்ணியமான ஒரு காலேஜ் மாணவன். இந்த கேரக்டர்ல சிவாஜி கணேசன் அவர்கள் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. சிவாஜி அவர்களின் நண்பர்களாக கழுகு மற்றும் பச்சை ஆகிய 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. இவங்க 3 பேரும் ஒரே கல்லூரியில படிச்சுட்டு வராங்க. அதே கல்லூரியில இந்திரா அப்படின்றவங்களும் படிச்சுட்டு வராங்க. கிரியின் மனதை அவங்க கவர்ந்துடுறாங்க. அதே போல பச்சையும் அந்த ஊர் பல்கலைக்கழக புலவர் பஞ்சவர்ண முதலியாருடைய மகளை காதலிக்க தொடங்குறாரு. ஆனா அவங்க சாதாரணமாக சம்மதிக்கல. அதனால தன் நண்பனான கிரியுடைய உதவியை நாடுறாரு. இதற்கு இடையில அவங்களுடைய காதல்ல குறுக்கிட்டு கலங்கம் செய்கிறாரு கழுகு. அதனால பச்சை நீலத்தையும் மணக்க நீண்ட நாள் முயற்சி செய்கிறாரு. தன்னுடைய மாமனார் அமிர்தலிங்க முதலியாரின் உத்தரவும் இதுக்கு தேவைப்படுது. அதற்காக அவருடைய மனதை மாற்றுவதற்காக மரகதவள்ளி எழுதிய சில நாவல்களை அவங்களுக்கு படித்து காண்பிக்கிறாரு. அவற்றை கேட்டு பழமையிலிருந்து புதுமை உலகுக்கு மாறிடுறாரு அமிர்தலிங்கம். அதன் பலனாக தன் வீட்டு சமையல்காரி தமயந்திய கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ஆனா பச்சை ஏமாந்துடுறாரு. N.S. பாலகிருஷ்ணன் அவர்களுடைய இசையமைப்பில் உருவான உலகம் பலவிதம் திரைப்படத்துல கிட்டத்தட்ட 14 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. அருணகிரி சென்னையில வசிச்சாலும் அவருடைய பூர்வீகம் சிங்கப்பூர். தன்னுடைய தந்தை அனுப்பும் பணத்தை கொண்டு படிச்சுட்டு வர்றாரு. திடீரென்று பணம் வருவது நின்று விடுகிறது. காரணம், சிங்கப்பூர்ல இருந்த அருணகிரியுடைய தந்தை சதாசிவ முதலியாரிடம் அங்கு சென்ற நாடக கோஷ்டி ஒன்று, அதாவது ராஜபாட் ராமலிங்கம், மனைவி செல்லம், அவள் தங்கை சிறுமி இந்திரா 3 பேரும் அடைக்கலம் புகுந்து முதலியாருடைய ஆதரவுல வேலை பார்த்துட்டு வர்றாங்க. ஒரு நாள் சதாசிவ முதலியார கொலை பண்ணிட்டு குழந்தை இந்திராவையும் முதலியாருடைய நகைகளையும் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து கொடைவள்ளல் குமரப்பா அப்படின்ற பெயர்ல வாழ்ந்துட்டு வர்றாரு ராஜபாட் ராமலிங்கம். சிங்கப்பூர்ல அனாதையாக விடப்பட்ட செல்லம் மிகவும் கஷ்டப்பட்டு சென்னையில இருக்கும் அருணகிரியை கண்டுபிடிச்சு அடைக்கலம் அடைகிறாரு. கிரியும் ஆதரித்து அன்போடு வைத்திருக்கிறாரு. வருஷங்கள் சில கடந்தன. இந்திரா சென்னை கல்லூரியில கிரியுடன் படிச்சுக்கிட்டு வராங்க.
இவங்க 2 பேருக்குமே மனம் ஒன்றுபடுகிறது. கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் இந்திரா அவங்களுடைய ஊருக்கே போயிடுறாங்க. கொடைவள்ளல் குமரப்பாவுக்கு நெருங்கிய நண்பரான பல்கலை புலவர் பஞ்சவர்ணம் விடுமுறைக்காக குமரப்பா வீட்டுக்கு தன்னுடைய மகள் நீலத்துடன் வந்து தங்குறாரு. இந்த நிலையில அருணகிரி, கழுகு, பச்சை இவங்க 3 பேருமே அங்கு வந்தடைறாங்க. இந்திராவின் காதலன் கிரி. ஆனா இந்திரா இருப்பது கொடைவள்ளல் குமரப்பா வீட்டுல. அவனோ கிரியின் தந்தையை கொலை செய்து ஓடி வந்த ஒரு பாதகன். இந்த சூழ்நிலையில இந்திராவும் கிரியும் தம்பதிகளாக மாறுவது எப்படி? பச்சை நீலத்தை மணப்பது எப்படி? செல்லமும் குமரப்பாவும் சந்திச்சாங்களா அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக விளக்கும் படம் தான் இந்த உலகம் பலவிதம் திரைப்படத்துடைய கதை. 1955ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்கள் லலிதா நடிப்புல வெளியான உலகம் பலவிதம் திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல் கடவுள் என்ற பெயரை சொல்லி விளையாடுது உலகம். இந்த பாடலை பாடியவர் TM சௌந்தரராஜன் அவர்கள். பாடலுக்கு வரிகள் எழுதியவர் KP காமாட்சி சுந்தரன். உலகம் பலவிதம் திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் NS பாலகிருஷ்ணன் அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.